கூட்டமா போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் அதே ரூட்லயே போவோம். பட் ஆனா ஞாபகம் இருக்கு, இது சுத்தி அங்க கிராண்ட் ரோடு தான் போகும். சங்கெல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. ஒடிசாவோட அபிஷியல் டிஷ் தாய் பரான்னு நினைக்கிறேன். போற இடமெல்லாம் விற்கிறாங்க. பரவாயில்ல, நல்லாவும் இருக்கு. காரமா லைட்டா புளிப்பா. அங்கிள் ஜி செம ஹாப்பியா இருக்கிறாப்புல காலையில. ஒல்லியா இருக்கிறது இது ஒரு பெனிஃபிட்டுங்க. ஏஜ் எப்படியும் ஒரு 80 இருக்கும் கன்ஃபார்ம். வாக்கிங்க பாருங்க, பட்டைய கிளப்புறாப்புல. எந்த ஹோட்டல்லுமே ரூம் இல்ல. முன்னாடியே புக் பண்ணி இருந்தால் ரூமு. நிறைய பேர் மழை பெய்யறதுங்கிறதுனால எங்கேயுமே ரூம் எதுவும் இல்லை. பரவாயில்ல, வீடியோ எடுக்கிறது நல்லா தான் இருக்கு. அதுவும் நம்மளுக்கு யாரும் தெரியாத ஊர்ல வீடியோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. சந்து வந்துக்குள்ளலாம் திருப்பி நேற்று இந்த மாதிரி ரூட்ல தாங்க வண்டி எடுத்துக்கிட்டு ரூமை தேடிக்கிட்டு அலைஞ்சேன். நல்ல வேலை, நேற்று ரூம் எப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். இவர் நல்லா தெளிவா ஷூ போட்டு வந்திருக்கிறாரு. நம்மளும் ஷூவை போட்டு வந்திருக்கலாம். ரொம்ப நேரம் நிக்கிறதுக்கு பிளான் பண்ணி இங்கிட்ட ஒரு கூட்டம் வருது. ஸ்வீட் ரெடி, கடைகள் ரெடி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தா சாப்பிட தோணாது போலயே. பழைய ஸ்வீட்டா தெரியல. நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம ரூம் பக்கத்துல இந்த ஓலையில கட்டி வச்சிருக்காங்க, அதுலலாம் வாங்கி சாப்பிடும். கடை நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. சோலோ ட்ரிப் வர்றதுல இது ஒரு பெனிஃபிட். ப்ராப்ளமும் இருக்கு, ஏன்னா பையெல்லாம் தனியா வச்சுட்டு வரணும். லாக்கர் இல்ல, ரூமு கீ மட்டும்தான். அதுவும் இல்லாம நம்மளுக்கு மொழி வேற தெரியாது, அது பெரிய ப்ராப்ளம். பரவாயில்லைங்க, மேக்சிமம் எல்லாம் ஹிந்தி பேசுறாங்க. ஸ்வீட் ஷாப்பு தான் அதிகமா இருக்கு, காரம்லாம் எதுவும் இல்லை. பாக்குற இடமெல்லாம் ஸ்வீட் மட்டும்தான் வச்சிருக்காங்க. சந்தா போய்கிட்டு இருக்கோமே. எப்பதான் கிராண்ட் ரோட்டுக்கு போவோன்னே தெரியல. என்ன திடீர்னு மேட்ல ஏறுறாங்க. ஐ திங்க் வந்துட்டோம் போல. ஷூ வைக்கிறதுக்கு பேக் வைக்கிறதுக்குலாம் இங்க இடம் இருக்குதுங்க. இருங்க, எவ்வளவுன்னு கேட்போம். अन्ना एक बैग में कितना है? एक बैग में कितना? 100 रुपया। 100 रुपया। ये 24 आवर्स है? रात 10 तक। रात 10 तक। रात 10। ठीक। இந்த பாருங்க, கடை நிறைய போட்டுருக்காங்க. வந்துட்டாங்க ஒரு வழியா மெயின் ஏரியாவுக்கு. சொல்ல முடியாது, மேகம்லாம் கலையுது, எப்போ வேணா என்ன வேணா ஆகலாம். இங்க ஒரு டெம்பிள் இருக்குது, என்ன டெம்பிள்னு தெரியல. ஐ திங்க் கிராண்ட் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதனால பொறுமையா சுத்தி பார்த்துட்டே போவோம். என்னன்னு தெரியல, செருப்பு போட்டு நடந்தா முதுகு வலிக்கு. ஒருவேளை ஷூ போட்டு நடந்துன்னு நினைக்கிறேன். மழை மட்டும் வராம இருந்தா ரிட்டர்ன் ரூமுக்கு போயிட்டு ஷூ போட்டு வந்துடலாம். குரூப் வருது, பரதநாட்டிய குரூப் மாதிரி தெரியுது. ஆமா, இது அவங்க ஊர் பரதநாட்டியம் போல, ஒடிசிம்பாங்கல்ல, அதான் நினைக்கிறேன். தன்யவாத். எப்படியோ நிப்பாட்டிட்டாங்க, நம்ம அதுக்கு முன்னாடி கிளம்பி ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க, நடக்கிறதுக்கு ஒரு வழி விட்டாலும் விஐபிக்கு கார் ஓடுறாங்க. இப்ப என்னன்னா, கூட்டமா வந்தோம்னா கைய பிடிச்சுக்கிட்டே போகணும். இப்ப நம்மளுக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை.
நம்ம போய்கிட்டே இருக்கலாம். மொபைலும் பர்ஸ் இருக்குதான்னு மட்டும் பார்த்தால் போதும். இதெல்லாம் அடிச்சு பிடிச்சு போறாங்க. நம்ம அப்ப இதுலதான் போகணும். லைன் ஓவர்டேக் பண்ணிட்டு போறோம். இதுலயே 1 கிலோமீட்டர் சுத்துறோம் போலயே. திரும்ப ரூமுக்கு போனோம்னா இதுவும் 1 மணி நேரம் ஆகும் போல. ஒரு டீ ஒண்ணு அடிப்போம். கேக் சாய். தேங்க்யூ. வாங்கியாச்சு டீ. பூரியிலே ஃபர்ஸ்ட் டீ. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா தாங்க இருக்கு. ஸ்வீட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நார்மல் தாஜா பூரி சுகர் சிரப்பில் போட்டு பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்வீட்டு வேற எக்ஸ்ட்ரா இந்த டேஸ்ட் தெரியல. ஆனால் மொறுன்னு இருக்கு. மக்களே, கிராண்ட் ரோடு வந்துட்டு அருமையான வியூ. பச்சில மும்மரமா இருக்காங்க. வியூவை பாருங்க, அருமையா இருக்கு. ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல. போன டைம் மதியம் 1 மணி ஆயிருச்சு. கொடிக்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு தேருக்கா சுவாமி வரல. தேர் எம்டியா தான் இருக்குது. இனிமேதான் எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன்.